Taste the Daily. சாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட கட்சி அதிமுக எனவும் நோன்பு கஞ்சிக்காக 5400 மெட்ரிக் டன் அரிசியை இலவசமாக கொடுத்த அரசு கழக அரசு எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் கடைவீதி பகுதியில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தில் பேசியவர் இதனை தெரிவித்தார். சிறுபான்மை வாக்குகள் எங்களுக்கு தான். சிறுபான்மை மக்கள் நிறைந்த பகுதி, நீங்க உஷாராக இருங்க. எப்பொழுதும் உங்களை ஏமாற்றுவதுதான் திமுக திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லிக்கிட்டு மக்களை ஏமாற்றுகின்ற அரசு திமுக அரசு என்பதை நீங்கள் உணர வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட கட்சி அண்ணா திமுக. இந்த ஜாதி அல்ல, மேல இருக்காங்க எத்தனை ஜாதி வந்திருக்காங்க, எத்தனை ஜாதி எத்தனை மதம், எல்லாம் ஒன்றாக இருக்கிறோம். அப்படித்தான் எங்களுடைய தலைவர்கள் எங்களுக்கு பயிற்சி கொடுத்திருக்கின்றார்கள். ஆகவே ஜாதிக்கு மதத்திற்கு அப்பாற்பட்ட கட்சி உங்கள் பக்கம் எப்பொழுதும் துணை நிற்கும். ஆட்சி அதிகாரத்துக்கு அண்ணா திமுக இல்ல, மக்களுக்காக அண்ணா திமுக என்பதை நீங்கள் உணர வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில சிறுபான்மை மக்களுக்கு என்ன திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றுகிறோம் என்பதை சில புள்ளிவிவரத்தோடு நான் தெரிவிக்கிறேன். மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மார்கள் 2000 ஆண்டு அம்மா அவர்களை சந்தித்து அங்கே இஸ்லாமிய பெருமக்கள் வைத்த கோரிக்கை, புனித ரம்லான் மாதத்தில் பள்ளிவாசலுக்கு நோன்பு கஞ்சி தயாரிக்க விலையெல்லாம் அரிசி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சாங்க. 5400 மெட்ரிக் டன் அண்ணா திமுக ஆட்சியில கொடுத்தாங்க. பாகிஸ்தான் கூட கொடுக்கல. ஆனா தமிழ்நாட்டில் அம்மா அவர்கள் இந்த இஸ்லாமிய மக்களுடைய கோரிக்கையை ஏற்று ரம்லான் இன்றைக்கு புனித ரமலான் மாதத்தில் பள்ளிவாசலுக்கு நோன்பு கஞ்சி தயாரிக்க 5400 மெட்ரிக் டன் கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். நாகூர் தர்கா சந்தனக்கூட விழாவிற்கு ஒவ்வொரு ஆண்டும் தேவைப்படுகின்ற சந்தன கட்டைகள் விலையில்லாம கொடுத்தோம். 2018 வரை ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளும் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு மத்திய அரசு மானியம் வழங்கிட்டு இருந்தது. திடீர்னு மானியத்தை நிறுத்திட்டாங்க. இஸ்லாமிய பெருமக்கள் என்னை சந்தித்து கோரிக்கை வைத்தாங்க, அந்த மானியம் தொடர வேண்டும் என்று சொன்னார்கள். மாநில அரசில் இருந்து அந்த நிதியை கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, அந்த நிதியை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று 2021 ஆண்டு கேட்டுக்கொண்டது. அந்த நிதியை 6 கோடியிலிருந்து 12 கோடியாக உயர்த்தி வழங்கிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். ஹஜ் பயணிகள் சென்னையில் வந்து தங்கி அவள் செல்வதற்கு ஹஜ் இல்லம் கட்ட வேண்டும் என்று கோரிக்கை வச்சாங்க. அதுக்கு 15 கோடி கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். 2016 காசிகளுக்கு மாதந்தோறும் 20,000 ரூபாய் மதிப்பூலியம் வழங்கும் திட்டம் அண்ணா திமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்டது. உலமாக்கள் மற்றும் மோதினார்களுக்கு ஓய்வூதிய பயனாளியின் எண்ணிக்கையை 2400 இருந்து 2600 அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஊதியம் 750 3000 ரூபாய் உயர்த்தி வழங்கணும். அதேபோல உலமாக்களுக்கு புதிய 2 சக்கர வாகனங்கள் வாங்க மானியம் 25,000 கொடுத்தோம். வக்ஃப் வாரியத்திற்கு ஆண்டு நிர்வாக மானியம் மற்றும் பள்ளிவாசல்கள் தற்காவல் பழுதுபாக்கல் மற்றும் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ள நிதி வழங்கப்பட்டது அண்ணா திமுக ஆட்சியில் என்பதை நேரத்தில் தெரிவிக்கிறேன். இஸ்லாமிய வகுப்பினருக்கு நேரடி நியமன முறையில் நிரப்பப்படாத பணியிடங்களுக்கு முன்கொணர்வு முறை நீடிக்க அரசாணை வெளியிடப்பட்டது. 2018 கஜா புயல் பெருமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நாகூர் தர்காவிற்கு குளக்கரை இடிஞ்சு போச்சு. நானே நேரடியா போய் பார்த்து நாகூர் தர்கா குளக்கரை சீரமைக்க 4,25,00,000 ரூபாய் நிதி குறித்து சீர் செய்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். சிறுபான்மை பொருளாதார மேம்பாடு கழகம் அமைத்தது அண்ணா திமுக ஆட்சி. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவராக முதலில் இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்த பெண்மணி திரு யாஸ்மின் அகமது IAS அவரை நியமித்தது அண்ணா திமுக ஆட்சியில். 2002 ஆண்டு இந்திய நாட்டுடைய ஜனாதிபதி தேர்தல் APJ அப்துல் கலாம் அவர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை ஆதரித்து வாக்களித்து வெற்றி பெற செய்து. திமுக பேசுறாங்களே, சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் துணை இருக்கின்றோம், சிறுபான்மை மக்கள் நாங்கள் தான் பாதுகாவல் என்று சொல்றாங்க. இந்த நாட்டுடைய உயர்ந்த பதவி ஜனாதிபதி பதவி. அந்த ஜனாதிபதி பதவியிலே போட்டியிட்ட மரியாதைக்குரிய மறைந்த அப்துல் கலாம் அவர்களுக்கு இவர்கள் வாக்களிக்கவில்லை. அவரை எதிர்த்து போட்டியிற்கு வாக்களித்தது திமுக. மறக்க முடியுமா? அண்ணா திமுக இந்த நாட்டுடைய உயர்ந்த பதவி ஜனாதிபதி பதவி, அதற்கு வாக்களித்த அரசாங்கம் அண்ணா திமுக.